ஹலோ, சிம்பிளாக வேறு லெவலில் அன்இமேஜினபிள் ஒரு டின்னர் செய்யலாமா? இதுக்கு நான் வெங்காயத்தை, நல்ல பெரிய வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணிக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு ஒரு 3 தக்காளி சின்ன சின்னதாக எடுத்துக்கிட்டேன். ஒரு கடாயில் நீங்கள் நெய் சேர்க்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் தான் இன்றைக்கி சேர்த்தேன். தாராளமாக நெய் சேர்க்கலாம். இந்த ரெசிபி அவ்வளோ டிஃப்ரெண்ட்டு, அவ்வளோ யூனிக்கு. நீங்கள் இதை சிம்பிளாக செஞ்சு கொடுத்து வெறுத்தவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. எப்போ நெக்ஸ்ட் டைம் செய்வீங்கன்னு கேட்பாங்க. ஸோ ஆஸ் யூஷுவலாக நம்ம பிரியாணி செய்கிற அதே மெத்தடில் தான் செய்ய போகிறேன். மசாலா ஐட்டம்ஸு ஏலக்காய், பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, அன்னாச்சி பூ எல்லாம் போட்டு அது வதங்கிட்டு இருக்கிற கேப்லேயே வெங்காயத்தை கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணி கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா ப்ரௌனிஷாக வரதுக்குள்ளே ஒரு மிக்சி ஜாரில் கொத்தமல்லி தழை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு இருந்தால் நீங்கள் இஞ்சி பூண்டும் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட பேஸ்ட் இருந்ததுனால அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் புதினா இதெல்லாம் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் தக்காளியையும் சேர்த்து நல்லா அரைச்சி இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷ் ஆனதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற மிக்சரை சேர்த்துட்றேன். இதோட ஸ்மெல் எப்படி வரும் தெரியுமா? அவ்வளோ அரோமாவாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் மல்லித்தூள், கொஞ்சம் கரம் மசாலா தூள். ஏன்னா நம்ம இதில் வெஜிடபிள்ஸோ நான்வெஜ்ஜோ ஆட் பண்ணல, அதனால் நாம் கரம் மசாலா தூள் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 200 கிராம் ஆஃப் சேமியா, 100 கிராம் ஆஃப் ரவை இதை தான் சேர்க்க போகிறேன். அப்போ 300 கிராமுக்கு 600 கிராம் தண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த தண்ணி கொதிக்கிற கேப்பில் ரவையை நல்லா வறுத்துட்டு அதையும் ஆட் பண்ணிவிட்டு வறுத்த சேமியாவும் சேர்த்துக்கிறேன். ஆமாங்க, இது ஒரு கிச்சடி பிரியாணி. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆனியன் பச்சடியோட அவசியம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.